உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட சங்கீதம் 45 இதை பார்ப்போமாக. இந்த சங்கீதத்தோட தலைப்பில் நேசப்பாட்டாகிய சங்கீதம் அப்படி எழுதியிருக்கு. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். எல்லா சங்கீதங்களுக்கும் இந்த மாதிரி தலைப்பு கொடுக்கல, ஒரு சில சங்கீதங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்கு. இந்த சங்கீதத்தில் நேசப்பாட்டு என்று எழுதியிருக்கிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடிய கவியை சொல்லுவேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இந்த சங்கீதத்தை எழுதினுடைய இருதயத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குது. நான் ராஜாவை குறித்து, கர்த்தராகிய இயேசுவை குறித்து எழுதுகிற காரியத்தை, கவியை நான் எழுத போகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் நாவு அவ்வளோ வேகமாக பேச போகுது. எல்லா மனுப்புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். யார்? இயேசு. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி வச்சிருக்கிறாரா? மகா சௌந்தரியம் உள்ளவராக, அவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறதாக வைத்திருக்கிறார். ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, யார்? கர்த்தரை பற்றி தான் சொல்லுது. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு. என்னத்துக்கு பட்டயத்தை கட்டிட்டு வர்றது? எதிரிகள் இருக்கிறாங்க. இயேசுவுக்கு எதிரிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. அவளை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதனால் பிதாவாகிய தேவன் சொன்னார், வலது பாசத்தில் உட்காரும், உம்முடைய சத்துருக்களையெல்லாம் உமக்கு பாதபடியாக்கி போடுறேன் அப்படி சொன்னார். இப்போ ஒரு நேரம் அவர் இயேசு யுத்தமே பண்ணலை. ஆனால் வரப்போகிற காலங்களில் 1000 வருஷ அரசாட்சியின் காலத்துலேயும் சரி, அதுக்கு பின்னாடி வரப்போகிற ஒரு யுத்தம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம், அதுக்கு பின்னாடி ஒரு யுத்தம். ரெண்டுலேயும் அவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து சத்துருக்களை வீசிடுவார். நீர் உம்முடைய மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தம், சத்தியவர் அறிவர், சத்தியத்தின் நிமித்த சாட்சி கொடுக்க பிறந்தேன், அதற்காகவே வந்தேன். சத்தியவான் எவனு என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும். சத்தியமும் இருக்குது, சாந்தமும் இருக்குது. யூஸ்வலாக சத்தியத்தில் இருக்கவங்க நான் அப்படி பெருமையாக சொல்லலாம். ஆனால் சாந்தமும். உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். அவருடைய வருகையை பற்றி வாழ்த்தி வாருமாண்டவரே என்று பராக் பராக் என்று சொல்லுகிறது போல இருக்கிறது. உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். ஒரு காலத்தில் உண்மையில் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் இனிமேல் உமது வலதுகரம் உமக்கு பராக்கிரமத்தை விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள்ளே பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்னாடி இந்த உலகத்தார் யாவரையும் பிசாசு கூட்டிகிட்டு வருவானா இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண. அப்போ ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இல்லைங்க. தாவீதுகிட்ட கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, உன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கும் உன்னுடைய சந்ததியில் உனக்கு குமாரர் இல்லாமல் போகிறதில்லைன்னு சொல்லிட்டாரு.
கடைசியில் அது இயேசுவாக போச்சு. இயேசு சதா காலமும் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அரசாளுகிறவர். அதனால் உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல், சிங்காசனம் இருக்கிறது மட்டுமில்ல, செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. அவருடைய ஆட்சியில் ஒரு தப்பும் இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். இது கர்த்தருடைய இருதயங்க. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தான் எடுத்துக்கிட்டு அங்கே பரிசேயர்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசினார்? அவர் கேட்டார், இந்த மேசியா யார் அப்படி கேட்டார். இவர் தான் மேசியா வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் இந்த இயேசுவை மேசியான்னு அங்கீகரிக்கலை. இவர்கிட்டே குற்றம் கண்டுபிடிச்சி இவர்கிட்ட ஏதாவது பண்ணி இவரை சிலுவையில் ஏற்றிடணுன்னு அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க. இப்போ இவர் அவங்களுக்கு விளங்க வைக்க பார்க்குறாரு. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை எடுத்து இயேசு அந்த பரிசேயர்கிட்ட பேசும்போது அது தாவீதின் குமாரன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால தாவீது இந்த மேசியாவாகிய இயேசுவை தன்னுடைய தேவன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு வாசிட்டு பரிசேயர்கிட்ட கேட்குறாரு, தாவீது இந்த மேசியாவை தன்னுடைய தேவன் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள அந்த சமயத்தில் பிரச்சனை பண்ண வந்தாங்க. அவங்கள குழப்பி விட்டு போயிட்டாரு. அதனால் நான் இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை வாசித்து நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதக்காரன் பாடுகிறான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் நல்ல காரியத்தை சொல்ல போகிறேன். சிலர் பேசினாக்க எப்போயுமே துக்கமாக வருத்தமாக கண்ணீரோட என் வாழ்க்கை இப்படி மோசங்க அப்படி சொல்கிற ஆளுங்க ஏகப்பட்ட பேர். ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்கு தேவனை பற்றிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்கு. வெளிப்பாடு கிடச்சோம்னா அவனோட இருதயம் எவ்வளவு சொல்கிறான், நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. மை ஹார்ட் இஸ் பப்ளிங் வித் ஜாய் எப்படி சொல்கிறான் பாருங்க. நான் ராஜாவை குறித்து பாடிய கவியை சொல்லுகிறேன். நான் ஒரு கவியை பாடிட்டேன், பாட்டை பாடிட்டேன், கர்த்தராகிய இயேசுவை பற்றி ஒரு பாடலை பாடிட்டேன். அந்த கவிதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என்னுடைய நாவு அநேக காரியங்களை வேகமாக சொல்ல போகுது, கவனிங்க நல்லா அப்படின்னு சொல்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகே, சரி. இப்போ இயேசுவை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். என்னங்க ஐயா, தேவனுடைய குமாரன் சொன்னீங்க, மகிமையாக இருக்கிறாருன்னு சொன்னீங்க, அவர் மூலமாக தான் பிதாவை அவரை கொண்டு அவர் மூலமாக அவருக்காக பிதாவாகிய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார்னு சொன்னீங்க. கடைசிக்கு என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர்னு. மனுபுத்திரர் இவர் மனுஷனாக வருவாருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் இல்லையா? அடுத்து இருக்கிற எல்லா மனுஷரிலும் இவர் மகா சௌந்தரியம் உள்ளவருங்கிறது ஒரு விசேஷம் இல்லையா? அது தேவன் எல்லாவற்றிலும் பரிபூரணம் உள்ளவர். பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல அவர் தன்னுடைய குமாரனை எப்பேற்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட பூமியில் அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அது இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குங்க, அழுக்காக இருக்குங்க, இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குங்க, அப்படியெல்லாம் இல்லை. மகா சௌந்தரியம் உள்ளவராக இயேசுவை பூமியிலே வரப்பண்ணினார். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. கிருபையுள்ள வார்த்தைகள். அவர் பேசுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னு எழுதியிருக்கு.
உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. உதடுல எப்படி அருள் பொழியும்? நல்ல இன்பமான நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசியிருப்பார். அதை தான் அருள் பொழிகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். யாரையாவது திட்டி நியாய தீர்ப்பு கொடுத்து அப்படி இருக்கிறத கர்த்தருக்கு பிரியமில்லை. உண்மையிலே தேவன் யாரையும் நியாயம் தீர்க்க விரும்பலை, யாரையுமே நரகத்துக்கு அனுப்ப விரும்பலை. அதனால தான் ஒருவனாயிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி தன்னுடைய குமாரனாய் இயேசுவை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னெல்லாம் யோவான் 3:16 வாசிக்கிறீங்க. அவர் யாரையுமே நியாயம் தீர்க்க விரும்பலை. இவர் பாருங்க, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அருள் தான் பொழியணும். கோபாக்கினை, தண்டனை, நியாய தீர்ப்பு அதெல்லாம் வரக்கூடாது. வந்தால் நம்மளாம் என்றைக்கு இங்கே தாங்குவோமா? நீ நாசமாக போடான்னு சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காத. ஆனால் நம்ம எவ்வளவு லூஸாக இருந்ததும் கூட நம்மக்கிட்ட நம்ம ஆண்டவரேன்னு போகிறப்ப சரி இனிமேல் ஒழுங்காரு அப்படி சொல்கிற அருள் நிறைந்த வார்த்தைகளை பார்க்கும்போது எவ்வளவு இன்பமானது. அதனால் பிதாவாகி தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறாராம். சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமாகி உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையில் கட்டிக்கொண்டு மகிமையான மகத்துவமான பட்டயத்தை அறையில் கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும். சத்தியம் இருக்க இடத்துல சில சமயத்தில் அங்கே நீங்கள் இரக்கம் பாராட்ட முடியாது. கோர்ட் ஏறுங்க, இதான் சத்தியம், இதான் உண்மை, இதான் நியாயம் அப்படின்னா அங்கே இரக்கமே இருக்காது. ஜெயில் சொல்லிடுவார், மரண தண்டனை சொல்லிடுவார் ஜட்ஜு. ஆனால் இயேசுவானோர் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறதற்கு இவர்கிட்ட கிருபை இருக்கிறது. சத்தியத்திலே நடப்பார், கிருபையும் உள்ளவராக இருப்பார். சத்தியத்து நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். சங்கீதக்காரன் பாடுறான், கவிதை பாடுறான், அருமையான இயேசுவே மகிமையோடு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய கைகளால் நீர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். இப்பொழுதே தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எனக்கு தெரிகிறது நீர் எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்ய போகிறீர் என்று. அப்படி சொல்லி தீர்க்கதரிசி ஒரு கவிதை பாடும்போது எவ்வளவு இன்பமாக சந்தோஷமாக உற்சாகமாக பாடுறான் பாருங்க. தேவனை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கு வந்தால் நமக்கும் அப்படி தான் இருக்கும். ஆதலால் தான் கர்த்தருக்கு காத்திருந்து தேவனை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காக அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள்னு பேசுகிறது அதுக்காக தான். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். வெடிக்கிற வெடி சத்தமெல்லாம் கேட்டால் தீபாவளி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஆனால் செய்தி சேருகிறது. ஓகே, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள்ளே பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ஒரு நாளை பற்றி இந்த கவிதை பாடுகிற தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த நாள்? இயேசுவுக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும், அந்தி கிறிஸ்து, அவனுடைய ஆட்கள், பிசாசு, அவனுடைய வகைரா எல்லாரையும் அவர் அழித்து போடுகிற ஒரு நாளை இந்த சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறான். ஆதலால் அவன் சொல்லுகிறான், ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். அதாவது ஆச்சரியமான என்னென்னா, எல்லா இடத்துலையும் தோற்று போன பிசாசு கடைசி நேரத்தில் கூட உலகத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இயேசுனாருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கொண்டு வந்தான்னு போட்டிருக்கு. அப்போ தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டது என்று எழுதியிருக்கிறது. இந்த பிசாசுக்கும் சரி, இந்த பிசாசின் மக்களாகிய அந்த ஜனங்களுக்கு சரி, புத்தி என்றைக்குமே வராது போல். அதனால தான் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறாரு. அறிவிச்சிட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் வரட்டும், மற்றவங்க போகட்டும்னு கர்த்தர் விட்டுட்டாரு. காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லிட்டாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியாலே தேவனுடைய ஜனமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, நித்திய காலமாய். உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. அதில் ஒரு அநியாயம் அநீதியும் கிடையாது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும்
உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சரி, 8வது வசனத்திலிருந்து, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. இந்த காலங்களில் நம்ம ஆட்கள் சென்ட் வாங்கி போட்டுக்கிடுவாங்க நல்லா வாசனைன்னு. ஆனால் கர்த்தர் அவர் ஏற்படுத்தின வாசனை திரவியங்கள்லாம் அது உண்மையானவைகள். இதெல்லாம் வெறும் கெமிக்கல் இங்கே எங்கேயோ போட்டு என்ன தேவை பண்ணுறது. ஆனால் பாருங்கள், உண்மையான வாசனை திரவியங்கள். நீர் உம்முடைய அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி, அதாவது சென்ட் இருந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கான். நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. இப்போ சில ஆட்கள் நல்லா சென்ட் அடிச்சிருப்பானா, அப்படி நம்மளை தாண்டி போகிறப்ப கூட நல்லா வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி வாசனை திறமைகளோடு வரும்போது கூட சுற்றி இருக்கிற தோழர்களுக்கு அது எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. மணவாளன் மணவாட்டியாகிய சபை. நாம் எல்லாரும் மணவாட்டியாக ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாகிய இயேசுவுக்காக நாம் யாவரும் கூட்டி சேர்க்கப்படுகிறவர்கள். இந்த கூட்டத்தில் உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ யார்? மணவாட்டியாகிய சபை. ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய். நம்ம ஆட்கள் நகையை போடக்கூடாதுன்றாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, அவர் பரலோகத்தில் என்னத்துக்கு நகையெல்லாம். ஆனால் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய். அங்கே இருக்கிறதே மேன்மையான தங்கமே ஒப்பீரின் தங்கம் தானா. உமது வலது வருஷத்தில் நிற்கிறாள். குமார்த்தியை கேள். இப்போ இந்த மணப்பெண்ணுக்கு சொல்லப்படுகிற ஒரு புத்தி அதில் வருகிறது. குமார்த்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். இந்த 2 வசனமும் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி கர்த்தருடைய பிள்ளைகளாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு போதனையாக இருக்கிறது. பொதுவாக பெண்கள் ஏதாவது சொன்னோன்னே கோவிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, குமார்த்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். கொஞ்சம் கவனி, யோசிச்சு பாரு. என்னென்னு? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஒரு திருமணம் ஆன உடனேயே புருஷன்ட்ட சொல்கிறார், இது நிமித்தம் புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சிருஷ்டிக்கப்பட்ட காலங்களில் முதல் கல்யாணத்தப்பவே கர்த்தர் புருஷனுக்கு சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய தகப்பன் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருக்கணும் அப்படி சொல்லிவிட்டாரு. ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்லிட்டாரு. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாகன்னு பின்னாடி ஒரு வசனம் வருது. ஆக இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ நல்லா அதெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. இப்போதைக்கு நமக்கு குடும்பத்திலே கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கு மனைவிக்கு சொல்லப்பட்ட புத்தியாக இதை நாம் பார்க்கலாம் அல்லவா? சரி, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எடுத்ததுக்கெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அது ஒன்றும் நல்லா இருக்காது. ஆனால் அதை விட்டுட்டு புருஷனை கவனித்து, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல புருஷனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி புருஷனுக்கானவைகளை கவனிக்கும்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்படி மனசு புருஷன்கிட்ட இருக்கிறப்ப தான் புருஷனுடைய மனசு மனைவியோட கூட பூர்ண இருதயமாக சந்தோஷமாக இருந்து உன் அழகில் பிரியப்படுவார். இந்த அழகுன்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல வெறும் சரீர அழகு மட்டும் இல்லை, வெறும் சரீர அழகு ஒன்றுக்கும் உதவாதுங்க. மதிகட்ட அழகுள்ள மதிகட்ட ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்னு எழுதியிருக்கு. மதிகட்ட அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமாக. அப்போ வெறும் சரீர அழகை அங்கே சொல்லலை,
வெறும் சரீர அழகை அது வேண்டான்னு சொல்லலை. அழகு நல்லது, அது மேன்மையானது. ஆனால் அதை நிமித்தம் பெருமை கொள்ளக்கூடாது. பெருமை வந்துருச்சு, நான் தான் அழகு அப்படின்னு நினச்சிட்டோம்னா அங்கே கர்த்தருடைய கிருபை அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. நான் பெரிய ஆள், நான் அழகாக இருக்கேன் அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கை பொதுவாக பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிறதில்ல. உன் குமார்த்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். அவர் தான் உன்னுடைய ஆண்டவர், ஆதலால் அவரை பணிந்துகொள். தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி உன்னை வணங்குவார்கள். தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள். தீர்வை பற்றி, தீர்வோடைய ராஜாவை பற்றி எழுதியிருக்கு. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த ராஜான்னு சொல்லி எழுதியிருக்கு. அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சாத்தானோட கம்பேர் பண்ணி ஒன்று எழுதியிருக்கு. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கிறது? தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஒரு காலத்தில் உமக்கு விரோதமாக இருந்த ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் உனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் அந்த வரலாற்று பின்னணியை பார்க்குறப்ப தான் அது நல்லா தெரியுது. இவர் இயேசு எவ்வளோ மேன்மையானவராக, மகிமையானவராக, மகத்துவத்தோட கூட, ஒரு பெரிய அலங்காரத்தோட கூட, வாசனை திரவியங்கள், அவருடைய வஸ்திரமெல்லாம் வாசனை திரவியங்கள் கட்டியதாக அவ்வளோ மேன்மையாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, அவர் தன்னுடைய செங்கோல், அது நீதியான செங்கோல், அது நித்திய காலமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர். அவர் உங்களுடைய ஆண்டவர், அவர் உங்களுடைய ஆண்டவர், அவரை பணிந்துகொள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி கிருபை நிறைந்தவராய், மகா மகிமையுள்ளவராய், மேன்மையுள்ளவராய், நமக்காக எவ்வளவு பாடுபட்டு நமக்காக இந்த நம்முடைய தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை நமக்கு சம்பாதித்திருக்கிறார். எல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய இருதய கர்த்தரிடத்திலே அப்படி கனிவோடு கூட வந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கனத்தையும் மகிமையை செலுத்துவதாக. தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உமது தயவை நாடி வணங்குவார்கள். ஐஸ்வர்யவான்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் ஐஸ்வர்யவான் வந்து நான் பழைய பணக்காரன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதில்ல. உமது தயவை நாடி, ஏன்னா ராஜாதி ராஜாவாக நீர் இருக்கிறீர், நீர் இல்லைன்னா அவங்க வாழ முடியாது. அதனால் அவர்கள் உமது தயவை நாடி வந்து வணங்குவார்கள். அடுத்து இப்போ மணவாளனை பற்றி சொல்லிவிட்டு, மணவாட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு, இந்த ராஜகுமார்த்தி, இந்த சபை எப்படி கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்று அதில் சில வசனங்களை பார்க்கலாம். ராஜாவை பற்றி சொல்கிறப்ப அவர் வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலாம், சந்தன லவங்கம் இப்படி வாசனை திரவியம் உள்ளது அப்படியெல்லாம் சொன்னார். அதுக்கு முன்னாடி 7 வசனத்தில் இவர் எவ்வளோ மேன்மையாக அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கலாம் சொல்லியிருந்துச்சு. இப்போ ராஜகுமார்த்தி மணவாட்டி பற்றி 13வது வசனம், ராஜகுமார்த்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரியாக இருக்கிறது. வெறும் ட்ரெஸ் இல்லைங்க, உள்ளான இருதயம், உள்ளான அலங்காரம் பற்றி 1 பேதுரு எழுதியிருக்கே, அதை பற்றி பாருங்கள். சித்திர தையலாடை தரித்தவளாய், இன்றைக்கி பெண்கள் தான் சித்திர தையலாடை பற்றியெல்லாம் அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க, ஆண்கள் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஆனால் இவங்களுக்கு இப்படி போட்டால் தான் அழகாக இருக்குது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். பொண்ணு எப்படி வருது பாருங்கன்றாரு. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அதாவது மணவாளனாகிய இயேசு வரும்போது மணவாட்டி சபையும் அங்கே இருக்கிறவங்களும் எப்படி மணவாட்டியை கொண்டு வந்து இவர்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த காட்சியை இந்த சங்கீதக்காரன் அந்த தீர்க்க தரிசனமாக கண்டுபிடிச்சு பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமாக விவரித்து சொல்கிறான். அதனால தான் அவன் சொன்னான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடிய கவியை சொல்லுகிறேன், என்னுடைய நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நல்லா கவனி, எல்லாட்டி விட்டுருவீங்கன்றான். சரி, 15வது வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள்.
ஒரு கல்யாண வீட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை. அங்கே ஒரு பரலோகத்தில் ஒரு திருமணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதேன் தோட்டத்தில் ஒரு திருமணம். இப்போ இருக்கிற காலங்களில் மணவாட்டியாகிய இயேசு, மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையோடு கூட எப்படி பரலோகத்தில் இன்பமாக இருப்பாங்களோ அதுக்கு நிழலாட்டமாக சாயலாக இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறாரு, கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்க கர்த்தர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நமக்கு உணர்ந்திருக்கணும். இப்போ பரலோகத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது குமாரர்கள் இந்த தேவனுடைய குமாரர்களாக இருந்து அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்காங்களே, அவங்களெல்லாம் பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். சங்கீதக்காரன் பாடுறான், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும். இவன் இருக்கிறது ஒரு தலைமுறை தான், ஆனால் இவன் சொல்கிறான் ஆசையை பாருங்கள், எல்லா தலைமுறைகளிலும் உமது நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். எவ்வளோ ஒரு இன்பமான காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அது ஒரு சாட்சியாக, ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட பகுதி. பின்னாடி இருக்க அந்த பகுதியை நான் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரமெல்லாம் வெள்ளை, போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உமது தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமார்த்தி உள்ளாக பூர்ண மகிமை உடையவள். அதாவது மணவாட்டி சபை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளதான், அப்படி பரிசுத்தமாக்கி இருக்கிறாராம். அவள் உடை பொற்சரியாக இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிறாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் இடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உம்முடைய குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். 1000 வருஷ அரசாட்சியில் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த தேவனுடைய குமாரர்களாக 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமிலிருந்து ஆளும்போது பூமி எங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இவர்களை பிரபுக்களாக, ராஜாக்களாக வைக்கிறார். இவர்கள் ராஜாக்களாக இருப்பாங்க, அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். இங்கே எழுதியிருக்க அவருடைய பிரபுக்களாக வைப்பீர் என்று எழுதியிருக்கிறது. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஒருவேளை இவனும் அந்த இயேசுவோடு கூட அங்கேருந்து ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறதுனால எல்லா தலைமுறைகளிலும் நான் பிரஸ்தாபப்படுத்துவேன்னு சொன்னால் அது ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டு தான். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். துதி யாருக்கு? கர்த்தருக்கு. இங்கே பூமியில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் அந்த பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி துதி பாடுவாங்க கொஞ்ச நாளைக்கு, அவன் பதவியில் இருக்க வரைக்கும். அவன் பதவி போனோம்னா அவன் கிடக்கிறான்ட்டு போயிடுவாங்க, அவனுக்கு குழிபறிக்கவே செய்வாங்க. ஆனால் பாருங்கள், இதை நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பிதாவாகி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ மேன்மையாக நமக்காக இரட்சகராக ஏற்படுத்தி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பண்ணி அவரை எவ்வளோ மேன்மையாக உயர்த்தி தனது வலது பார்சத்தில் உட்கார பண்ணாருன்னு, அவருக்கு இந்த மணவாட்டி ஆகிய சபையை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு. இன்றைக்கும் பெற்றோர்கள் வளர்ந்து பெரியானப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு, மேசியாவுக்கு மணவாட்டியாகிய சபையை கொடுக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால்
ஏதோ ஓரளவுக்கு தேவனுடைய குடும்பத்தை பற்றி ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பற்றி நாம் அதிகமாக யோசிப்பாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.